இந்த வீடியோவை எல்லா கேர்ள்ஸுமே பார்க்கணும். முக்கியமா மேக்கப் போற கேர்ள்ஸ் பார்த்தே ஆகணும். நீ சொல்றத பார்த்தா இது ரொம்ப முக்கியமான வீடியோவா இருக்கும் போலயே. சரி, அவங்க வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் சொல்லு. நீங்க யூஸ் பண்ற லிப்ஸ்டிக், ஃபேஸ் கிரீம், ஃபேஸ் வாஷ்ல இந்த நேம் இருக்கான்னு பாத்துக்கங்க. அப்படி இருந்தா யூஸ் பண்ணாதீங்க. நல்லா சுத்தி சுத்தி பாருங்க, குட்டியா போட்டிருப்பாங்க. அந்த நேம் இருந்தா புற்றுநோய் வரும். இங்க விளம்பரத்துல எதுனா ஒரு ப்ராடக்ட் காமிச்சா போதும், அது என்ன கெமிக்கல் கலக்குறாங்களா பார்க்க மாட்டாங்க. உடனே ஆர்டர் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடுவாங்க. சில பேர் அதிகமா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணா அவங்க உதடு பிளாக் ஆயிடும். நீங்க யூஸ் பண்ற எல்லா மேக்கப் ப்ராடக்ட்லயும் இந்த நேம் இருக்கான்னு பாத்துக்கங்க. இந்த நேம் மட்டும் உங்க ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா என்னென்ன புற்றுநோய் இருக்கோ எல்லா புற்றுநோயுமே வரும். அது உங்க ஹார்மோனையே சேஞ்ச் பண்ணும். நேச்சுரலாவே அழகா இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் வரணுமோ அது எல்லாமே வரும். அதுக்கு இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. சில பேர்ல மேக்கப்பே போடாம சிம்பிளா அழகா இருப்பாங்க. சில பேர் நல்லா இருக்கிற பேச மேக்கப் போட்டு கெடுத்துப்பாங்க. இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கண்ட கிரீம் யூஸ் பண்றாங்க. லிபாம், சன்ஸ்கிரீன் எல்லாம் போடாம சில பேர் எல்லாம் வெளியவே வர மாட்டாங்க. அதுல இந்த நேம் இருக்கான்னு பாத்துக்கங்க. மேக்கப் போடும்போது சில பேர் அழகா தான் இருப்பீங்க, ஆனா கண்ட நோய் வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதிகமா மேக்கப் போடுறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பயாச்சும் மேக்கப்பை கம்மி பண்றாங்கன்னு பாக்கலாம்.